நிம்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேஷம் ராசிக்கார நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் மேலோன் அழகன் முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு முழு நம்பிக்கையோடு தொடங்குவோம். மேஷ ராசிக்காரங்கனாலே அவங்க பொதுவாகவே ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அதே நேரத்துல கொஞ்சம் முன்கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க. ஆனா இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் துளி கூட கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட சொந்த வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அத பத்தி ஒரு நிமிடம் கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தங்களுக்கு நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, துடிச்சு போயிருவாங்க. ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய ஈரமான மனசு இவங்களுக்கு உண்டு. இவங்க நட்புக்கு ரொம்பவே முக்கியத்துவம் தருவாங்க. சொல்லப்போனா நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் இது நம்மால முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தில இமாலய வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா? ஏங்கம்மா, நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே. எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ரணமான பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா உங்களுக்கு தெரியுது? நாங்க இந்த உலகத்துல இன்னும் உயிரோட வாழ்றதே ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. நாங்க எப்படிமா நிம்மதியா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க. மேஷம் ராசிக்கார நேயர்களே, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காண நீரா அப்படியே மறைஞ்சு போகுதுங்க. திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் அந்த வரந்தேடும் படலம் முடிவுக்கு வந்து திருமண தடை நீங்கி சுபகாரியம் நடக்கப் போகுதுங்க. மழலை செல்வம் வேண்டி காத்திருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக நீடிச்சுக்கிட்டிருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கப் போகுது. உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து தானா உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனிமேல் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகளா நடக்கப் போகுதுங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் எல்லாமே தங்கு தடையின்றி நிறைவேறப் போகுது. நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்க கடந்த 2025ஆம் ஆண்டுல உண்மையிலேயே ரொம்ப மோசமான ஒரு போராட்டமான வாழ்க்கையைத்தான் சந்திச்சாங்க. இவங்க நல்லது எது கெட்டது எது என அனைத்தையும் அனுபவபூர்வமா உணர்ந்தவங்க. தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் மத்தவங்களுக்கு தெரியாம வெளியில சிரிச்ச முகத்தோட பார்த்து கொள்றதுல இவங்க ரொம்பவே வல்லவர்களா இருக்காங்க. ஒரு காலத்துல வீட்ல உணவுக்கே கஷ்டப்படும் சூழ்நிலைகள் கூட இவங்களுக்கு இருந்துச்சு. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாம அனாதரவா நின்ன காலங்கள் உண்டு. 7 சனியால கடந்த 8 மாதங்களாக நரக வேதனையை அனுபவித்து வந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு இதோ இனி விடிவு காலம் பிறக்கப் போகுது. சொத்துக்கள், சொந்த பந்தங்களை இழந்தவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் ஒளியும் பிறக்கப் போகுது. கவலைகள் எல்லாம் மெல்ல நீங்கி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியில் முடியப்போகுது. இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. சனி பகவானின் வக்ர நிவர்த்தி, குருவின் வக்ர பெயர்ச்சி, சுக்கிரன் மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. இதனால உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல சூரிய பகவான் கும்பம் ராசிக்கு பெயர்ச்சியாகி சஞ்சரிக்க போறாரு. இது லாபஸ்தானத்தில் நடக்கக்கூடிய பெயர்ச்சி அப்படிங்கறதால அரசாங்கம் சார்ந்த உதவிகளும் தந்தை வழி சொத்துக்களும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்குங்க. 7 சனியின் தாக்கம் படிப்படியா குறையுங்க. வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல வெறும் 4 ராசிகளுக்கு மட்டும்தாங்க கிடைக்குது. அதுல நம்ம மேஷம் ராசி அதிகப்படியான நற்பலன்களை பெறப்போகுது. தொழில், குடும்பம்,
நீண்ட காலமா வாட்டி வதச்ச உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே முழுமையா நீங்கும். குருவின் ராசியில சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையறதுனால நன்மைகள் உங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்கும். நீங்க மனசுல நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்னா உங்க கண் முன்னாடியே நிறைவேறுங்க. கும்பத்தில நுழையும் சூரியனின் பலத்தால பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. மேஷம் ராசிக்கார நேயர்களே, ராகு கேது பெயர்ச்சியால உங்களை பாடாய்படுத்திய நீண்ட கால நோய்கள் குறையும். வேலை கிடைக்காம திண்டாடிய இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். அது அரசு வேலையாக இருந்தாலும் சரிங்க, இல்ல தனியார் துறையாக இருந்தாலும் சரி, வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்குகள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. தீராத சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சனி பகவானின் நேரடி பார்வையால ஒரு வழி இல்லங்க, பல வழிகள்ல வருமானம் பெருக போகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் கௌரவமும் நிச்சயமா கிடைச்சே தீருங்க. புதிதாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இப்போ தொழிலை தொடங்கலாம். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் உற்பத்தி துறையில் லாபம் தாறுமாறா அதிகரிக்கும். குடும்பத்திலிருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி உங்களுடைய செல்வாக்கு சமூகத்துல உயரும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தேடித்தரும். திருமணத்திற்காக காத்திருக்கும் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். மறுவாழ்வு தேடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல துணை அமையும். காதலில் இருந்த தடைகள் எல்லாம் தகர்ந்து திருமணம் கைகூடும். கணவன் மனைவிக்குள் இதுநாள் வரை இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒரு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை நிச்சயமா தொடங்கும். உங்களோட சேமிப்பு பல மடங்கு உயரும். கடன் சுமைகள் படிப்படியாக குறையும். புதிய உறவுகள், நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் மூலமாக ஒரு புதிய பொற்காலம் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நிலைக்கு நீங்க பொருளாதாரத்துல உயரப் போறீங்க. கிரகங்கள் பலமாக இருக்கும் இந்த நேரத்தில நீங்க செய்யக்கூடிய சின்ன முயற்சியும் பெரிய வெற்றியா மாறும். ஒரு காலத்துல உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாரும் இப்போ உங்களோட வளர்ச்சிய பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைத்தே தீரும். மேஷம் ராசிக்காரர்களே, செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காம முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதுதாங்க நடக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அவருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்யறது உங்களோட மனபயத்தை நீக்குங்க. எளியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. குலதெய்வத்தை மனமுருக வேண்டிக்கோங்க. நிச்சயமா உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுநாள் வரைக்கும் உன்னால என்ன முடியும் அப்படின்னு உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள உங்கள தேடி வரப்போறாங்க. படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு பிடிச்ச இடத்திலேயே கிடைக்கப் போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்குறாங்க அப்படின்னு முழு மனசோட நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல தெய்வத்தை நினைச்சு மனசார வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும், குலம் தழைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்கள். எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் எனக்கு ஒரு ஏற்றமும் இல்லையே அப்படின்னு நீங்க புலம்புவீங்க. தினமுமே தூக்கத்தில இருந்து எந்திரிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே ஒளிமயமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும்.
உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிருங்க. மேஷம் ராசினரே, இந்த மாதம் பணவரத்து தாராளமா கூடுங்க. ஆனா எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை முழுசா நம்புவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் கூட சில காரணங்களால உங்களை விட்டு விலகி செல்லலாம். மாற்று மதத்தினரின் உதவி உங்களுக்கு தகுந்த நேரத்துல கிடைக்கப் போகுது. தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த பணவரவு தடையின்றி இருக்குங்க. போட்டிகள் குறையும். புதிய புதிய முயற்சிகள்ல ஈடுபட உங்க மனசு துடிக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் இப்போ மறையப் போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் ரொம்ப திருப்திகரமாக நடந்து முடியப் போகுது. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த இடமாற்றம் இப்போ உங்களுக்கு கிடைக்கப் போகுது. மேலிடத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் ரொம்பவே அனுகூலமாக நடக்கப் போகுது. குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து செல்வது உங்க மனசுக்கு ரொம்ப இதமானதா இருக்கப் போகுது. கணவன் மனைவிக்கிடையே அங்கங்கே சிறிய வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொண்டு நடப்பது உங்க மனசுக்கு பெரிய நிம்மதியை தரும். குடும்பத்தில எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கலாம். அங்க மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பெண்களுக்கு அவங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அடுத்தவரை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுல மட்டும் கூடுதல் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். சமூகத்துல மரியாதை அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். தொழில் சிக்கல்கள் நீங்கும். தொழில்ல நிறைய நன்மைகள் நடைபெறும். உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கப் போகுது. அரசியல் துறையினர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் தேடி வரலாம். மேலிடத்தின் மத்தியில உங்களோட மதிப்பு உயரும். புதிய வாகனங்கள் வாங்குவீங்க. சக மனிதர்களிடம் உங்களுக்கான மரியாதை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியிலிருந்த போட்டிகள் எல்லாம் விலகும். பாடங்களை படிப்பதில் இருந்த இடையூறுகள், சோம்பேறித்தனம் எல்லாம் நீங்க போகுது. மொத்தத்துல உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அல்லது கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கறதுக்காக நீங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கி தாங்க, இல்ல ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகளை மனமுவந்து செய்யறதன் மூலம் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சோ தெரியாமலொரியாமலோ செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறையப் போகுது. உங்களுடைய வாழ்க்கையே நிஜமான சொர்க்க வாழ்க்கையா மாறிருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.